இந்த பூர்ணிமா வந்து கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கு. கமல் சார் வந்து கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அதை வந்து தீர்க்கிற மாதிரி நேத்தைக்கு ஷோல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வார்னிங் வந்து குடுத்துருக்காரு அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. மைண்ட் யுவர் லாங்குவேஜ் பூர்ணிமா. உங்க வார்த்தைய வந்து பார்த்து பேசுங்க. நீங்க பேசுறது ரொம்பவே தவறா இருக்கு. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு வார்னிங் வந்து குடுத்துருக்காரு. அதையும் நான் சூசகமா தான் சொல்றேன். நேரா வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற மாரி அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்தீங்கன்னா, நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சரவண எதார்த்தமா சொல்லுது. அது எதார்த்தமா லூசுன்னு சொல்லி அந்த வார்த்தைய வந்து சொல்லுது. எதார்த்தமா. அப்படின்னா என்னன்னா, இது அப்படியே அது பேசுறது பூராமே அந்த மாரி லாங்குவேஜ் தான். பேர்டு லாங்குவேஜா பேசும். நல்ல வார்த்தை இருக்கு. அத பேசாது தமிழ்ல. அது பேர்டு லாங்குவேஜ்லயே பேசும். அதனால தான் சொல்றாரு, மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி. பேசுற லாங்குவேஜ வந்து கரெக்ட்டா பேசு. அத விட்டுட்டு நீ பாட்டுல வந்து லூசுத்தனமா பேசிட்டு இருந்த அப்படின்னா, அது நீ வேற நாம லூசுத்தனமாமோ, அது லூசு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லும் இல்லையா? அதெல்லாம் வந்து லைட்டா கண்டிச்ச மாரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அப்பாடா! இப்பயாவது கண்டிச்சாரே அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா வந்து திருப்பி நைட்டு போய் சொல்ல ஆரம்பிச்சிரும். என்ன இப்படி சொல்ட்டாரு? மைண்ட் யுவர் லாங்குவேஜ்ன்னு சொல்லி. அந்த குடியார அங்கிள், மாமா அப்படின்னு சொன்னாலும் சொல்லும். யாருக்கு தெரியும்? பூர்ணிமா அந்த மாரி ஆளு. இது பற்றி உங்க கருத்துக்கள சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.